ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்ரைஸ் கணேஷ் கிச்சன். சைனீஸ் ஆப்பிள் அப்படின்னு வெளிநாடுகள்லையும் மாதுளை அப்படின்னு நம்ம ஊர்லேயும் அறியப்பட்ட மாதுளம்பழத்தில் சுமார் 720 வகை இருக்கிறதா சொல்கிறாங்கங்க. இரும்பு சத்து நிறைந்த நாட்டு மாதுளையை நாம் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்றதால ரத்த ஓட்டம் சீராகி உடனடி ஆற்றல் கிடைக்கும்னு சொல்கிறாங்கங்க. மாதுளை விதைகளுக்கு நம்ம சருமத்தில் ஏற்பட்ட காயங்கள் மற்றும் தழும்புகளை குணமாக்குற சக்தி இருக்குதுங்க. இந்த விதைகள் மூலமாக தயாரிக்கப்பட்ட எண்ணெய்களும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குங்க. பிறந்த குழந்தையோட பிரெயினில் எந்த பாதிப்பும் வராமல் தடுக்க மாதுளை சிறப்பை தாங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, கர்ப்பிணி பெண்கள் டெய்லியும் இந்த மாதுளை ஜூஸை குடிச்சிட்டு வரும்போது அது குழந்தையோட நல்ல மூளை வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த மாதுளம்பழத்தை நாம் டெய்லியும் சாப்பிட்றதால வயோதிக தன்மையை நாம் தள்ளி போட முடியுங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னா டெய்லியும் ஒரு மாதுளம்பழத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதோட முடியலைங்க மாதுளம்பழத்தோட பெனிஃபிட்ஸ். இதை குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுக்குறப்போ அவங்களோட ஞாபக சக்தி திறன் அதிகரிக்குங்க. மூளை கட்டிகள் வராமலும் இது தடுக்குதுங்க. மாதுளம்பழம் சாப்பிட்றதால வயிற்றில் சேகரிக்கப்பட்ட தேவையற்ற கொழுப்புகள் நீக்கப்படுதுங்க. செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரியாக்கி உடல் எடையை குறைக்கவும் சர்க்கரை நோய் மற்றும் கேன்சர் வராமல் தடுக்கவும் முடியுங்க. கர்ப்பம் தரிக்கிறதுல பிரச்சனைகள் உள்ள பெண்கள் தினமும் இந்த மாதுளையை வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டு வரும்போது ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பை ஹெல்த்தியாக ஆகுது. மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானம் அதிகரிக்க காரணமான ஈஸ்ட்ரோஜனின் உற்பத்தி குறைவை சரி செய்கிறதுக்கு மாதுளம்பழம் அதிக அளவு எடுத்துக்கலாம். மாதுளம்பழம் தலைமுடியின் வேர்களை உறுதிப்படுத்துதுங்க. தலையில் ரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை தூண்டுதுங்க. இதில் இருக்கிற விட்டமின்ஸ் அப்புறம் தனிமங்கள் முடிய ஷைனிங்காகவும் திக்காகவும் மாற்றிடு. உடலில் நைட்ரிக் ஆக்சைடு குறையிறப்ப நமக்கு மன அழுத்தம் ஏற்படுங்க. அந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கு நாம் மாதுளம்பழம் சாப்பிட்றதுனால நல்ல பலன் கிடைக்குங்க. இவ்வளவு பெனிஃபிட்ஸ் உள்ள மாதுளம்பழத்தை நம்ம டெய்லியுமே எடுத்துக்கிறதுக்கு ஈஸியான ஒரு ரெசிபியை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதான் மாதுளம்பழ டீ. ஸோ வாங்க நம்ம மாதுளம்பழ டீ எப்படி போடலான்னு பார்க்கலாம். நாம் மாதுளம்பழ டீ போடுறதுக்கு 2 வகை இருக்குங்க. முதல் வகை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல நாம் மாதுளம்பழ தோல் வைத்து ஒரு க்ரீன் டீ போட போகிறோங்க. முதல்ல ஒரு மாதுளம்பழத்தை எடுத்து அதனுடைய முத்துக்கள் தனியாகவும் அதனுடைய தோள்கள் தனியாகவும் எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் மாதுளம்பழ தோள்களை சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு அதை ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் சூடாக்கலாங்க. கொஞ்ச நேரம் சூடான பின்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த மாதுளம்பழ தோலில் இருக்கிற சாறு எல்லாம் இறங்கி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் நம்மளோட ஹெல்த்தியான க்ரீன் டீ. இந்த டீயை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறம்போது அற்புதமான பலன்களை நீங்கள் பெற முடியுங்க. அடுத்து நம்ம மாதுளம்பழ விதைகளை வச்சு 2வது வகையான டீ ரெசிப்பியை பார்க்கலாம். 2வது வகையான டீ போடுறதுக்கு நாம் முதல்ல மாதுளை சிரப்பு ரெடி பண்ணணும். அதுக்கு மாதுளம்பழ முத்துக்களை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ பவுலில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு நான் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக தேன் கூட சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம்தான். இனிப்புக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பூரிக்கட்டை எடுத்திருக்கேன். பூரிக்கட்டையோட இந்த பாகத்தை வச்சு நான் இந்த மாதுளம் பழத்தை நல்லா அழுத்தி விட போகிறேன். இப்படி நாம் அழுத்தம் கொடுக்குறப்போ நமக்கு மாதுளம்பழத்தில் இருக்கிற ஜூஸ் நமக்கு வெளியே தனியாக வந்துடும். நீங்கள் மிக்சியில் இதை அடித்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மிக்சியில் அடிச்சிங்கன்னா அது ஜூஸ் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி விதை தனியாகவும் உங்களுக்கு ஜூஸ் தனியாகவும் வராது. இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப தான் இதை நம்ம ரொம்ப நாள் வச்சுக்க முடியும், ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு ஜூஸ் தனியாகவும் விதை தனியாகவும் வந்துடும். இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடலாம். இந்த தண்ணியிலே ஒரு எலுமிச்சம்பழ துண்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கப்பில் அந்த மாதுளம்பழ சிரப்பை கொஞ்சம் ஊற்றிக்கலாம்.
தேவையான அளவு மாதுளம்பழ சிரப்பை ஊற்றிக்கிட்டு இந்த சூடான தண்ணியையும் எலுமிச்சம்பழம் கலந்த இந்த சூடான தண்ணியும் நம்ம கலந்து இதை பருகிக்கலாம். நீங்கள் நார்மல் டீக்கு பதிலாக இந்த மாதுளம்பழ டீயை குடிக்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல அற்புதமான பலன்களை நீங்கள் பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னுமே நீங்கள் சன்ரைஸ் கணேஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.